ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஷோ பிளே தமிழ் டப்ஸ். இப்போ நியூவான என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக, அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 7 Dives சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்டான லிமிட்டடான ஒரு சீரிஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் வெறும் 3 எபிசோட் தான். அண்ட் இப்போதைக்கு IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு கான்செப்ட் ஸ்டோரி, கொஞ்சம் காமெடி ஹியூமரோட நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிம்பிள் அண்ட் பிளெயினான ஒரு லிமிட்டடான ஒரு சீரிஸ் நீங்கள் பார்த்து முடியணும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மூவி பார்க்குற டியூரேஷன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரிஸ் இப்போதைக்கு பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஷெல்லுன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ்கேட் பிளே ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 4.9 அண்ட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பார்க்க நம்ம சப்ஸ்டன்ஸ் லெவலுக்கு பண்ணியிருக்காங்களோன்னு தான் எனக்கும் தோணுச்சு. அண்ட் உள்ள கோர் கான்செப்ட் பார்த்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து அவங்களும் வந்து படத்தில் வந்து ஒரு சம பெரிய லெவலான ஆக்டர்ஸாக இருக்காங்க. பட் அது ஏஜ் ஆக இன்னும் கொஞ்சம் அழகு பார்த்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சில எக்ஸ்பெரிமெண்டல் வைஸில் போவாங்க. அண்ட் அதுதான் என்டையர் மூவி கொஞ்சம் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸில் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து லைக் மோர் ஓவர் ஒரு பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருந்திருக்கு. இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்டோட இப்போ இருக்குது. அண்ட் இந்த வீக்கோட மெயினான ஒரு மூவி தான் நம்ம த ரிப்னு சொல்லிட்டு 2026 லைக் இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இந்த என்டையர் மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள 2 மெயினான பெரிய லெவலான ஆக்டர்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று நம்ம மேட் டேமன் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பென் அஃப்லீக். அண்ட் உள்ள கோர் கான்செப்ட் இவங்க 2 பேருமே போலீஸ் தான். அண்ட் இவங்களோட தனியாக ஒரு டீம் இருக்காங்க, TNTன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அது வந்து அவங்க ரிகவர் பண்ணுற மாதிரியானது. அது எந்த ஒரு ட்ரக் மாஃபியா எப்படி இருந்தாலும் அவங்க போய்ட்டு அந்த காசை ரிகவர் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க நினச்சி பார்த்ததோட அதிகமான காசு இருக்குது. பட் இந்த காசை வந்து இவங்க திருடுறாங்களா இல்லை இவங்ககிட்ட இருந்து வேற யாரும் வந்து திருட போகிறாங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக செமையாக கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக வந்துருக்கு. ஆனால் நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்ச் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு லவ் கான்செப்டான ஒரு ட்ராமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொரியன் ட்ராமாவே தான். கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம முன்னாடிலேருந்து சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு இருக்குன்னு. அண்ட் டோட்டல் 12 எபிசோட்ஸ் இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாங்க. IMDbல இப்போ 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நானும் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். பட் இதுக்கு ஒரு ஹைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. அண்டு நிறைய பேர் வந்து பயங்கரமாக இருக்குன்னு வேறு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதை நம்ம பார்த்துடலாம். நம்ம லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரிங் மாதிரி இருந்தாலே போதும். லைக் அந்த ஒரு லவ் கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்கணும், பட் இமோஷனல் ரைடாக இருந்தால் நான் டெஃபினட்டாக இதுக்காக இந்த சீரீஸை பார்ப்பேன். இன்னும் நான் பார்த்துட்டு தனி இன்னொரு ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பியாண்ட் ஸ்கைலைன்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஃபை ஆன ஒரு மூவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2017 ரிலீஸ் ஆனது ஒரிஜினல். அண்ட் இப்போ தான் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பை த இப்போ நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இந்த படம் கூட நம்ம தமிழ் டப்பில் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ரொம்ப முன்னாடி நானும் இந்த படத்தை பார்த்துருக்கேன். ஏலியன்ஸ் அகெயின்ஸ்டாக வந்து இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம இக்கோ யூஎஸ்லாம் உள்ளே இருக்காரா. ஸோ அவருக்காக தான் என்டையர் படத்தை உண்மையாக நான் பார்த்தேன். அண்ட் அந்த டைமில் ஒரு டீசென்ட் வாட்சாக தான் இருந்தது. பட் இப்போ திருப்பி அதை பார்க்கும்போது என்னடா அது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ரெகனைஸ் அப்படியாவது. பட் இன்கேஸ் இந்த மாதிரி ஏலியன் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு மூவி வேணும், சும்மா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த ராயல் நானின்னு சொல்லிட்டு ஒரு 2022 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் வித் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெண்டில் தான் அவைலபிளாக இருக்குது. உள்ள கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம MI5 ஒரு ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் சைடில் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்களா. ஸோ அந்த ஃபேமிலியில் இவங்க வந்து ப்ரொடெக்ஷனுக்காக உள்ள ஆஸ் ஒரு நேனியான இந்த ஒர்க் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி வீட்டை பார்த்துக்கணும், கிட்ஸை பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒர்க்கு தான். ஆனால் என்ன இவங்க வந்து ஏஜென்ட்டு. அண்ட் இந்த வாட்டி கிறிஸ்மஸில் அவங்க ஃபேமிலிக்கு மேலே கொஞ்சம் திருட்டு இருக்கான். அண்ட் இதை வந்து எப்படி இவங்க ஃபுல்லாக காப்பாற்ற போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஸ்டோரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி ஒரு லவ் ரொமான்ஸ் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஆக்ஷன் பேக் காமெடி அண்ட் ஒரு ஃபேமிலி கான்செப்டான ஒரு மூவி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் மெயினாக எந்த மூவி அப்புறம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம த ரிப் மூவியை பாருங்கள். செம்ம ஒர்த்தாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு கடைசியில் அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லபடியாக கனெக்டும் ஆயிருந்தது. அண்ட் பை த வேறு ஏதாவது மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லை உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். See you in next video. Bye guys.